முறை நம்ம துறையின் அமைச்சரை நேரடி சந்தித்து நம்ம விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை எடுத்து கூறினோம். அது புழு வளர்ப்பு, தரமான முட்டை வேணும், தரமான புழுக்கள் வேணும், காப்பீடு திட்டம் வேணும், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை 700 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும், பழைய விவசாயிகளுக்கு மறுசீரமைப்பு நிதி வேணும். செட்டு கிடந்த காசு வாங்கிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வருமானங்கிறது இந்த தொழிலில் பாதிப்படைஞ்சால் ஒரு பைசாங்க கூட வருமானம் கிடையாது. ஆனால் மற்ற தொழிலில் பாதி கூட வருமானம் வரும். முட்டு விலை கூட செலவு கூட எடுத்துடலாம். ஆனால் மல்பரியில் ஒரு புழு வளர்ப்பு தோல்வி என்றால் நமக்கு வரக்கூடியது நட்டம்தான். நட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட அதுக்கு 75 நாள், ஒரு 120 நாள் அட்டவணைனாங்க, 180 நாள். 120 நாள் அட்டவணைப்படுத்தினா முட்டை விற்பனையாகலைன்னா 180க்கு போயிடும். அந்த 180 அட்டவணையில் விற்பனையாகாத முட்டை திரும்ப நம்மளுக்கு அது தரத்தோட கேள்விக்குறி தான். ஆனால் அது என்ன பண்ணுறாங்கிறது வெளிப்படை. தொடர்ந்து நம்ம ஒன்று சேர்ந்தால், போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் விவசாயிகளோட நிலைமை அரசின் கவனத்துக்கு போகும். அது சார்ந்த நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கின்றோம். சில கருத்துக்களை நமது மாநில தலைவர் பேசுவோம். அத்தியாவசியமான விஷயங்கள் வரும்போது போராட்ட வடிவமாக என்ன காரணம்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பழைய விவசாயிகிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த தோட்ட பராமரிப்புக்கு மத்திய வளர்ச்சித்துறைக்கு வாரத்தில் 10 நாள் வணக்கம். என்னுடைய பேர் செல்வராஜ். தமிழ்நாடு பட்டுக்கூடு உற்பத்தி விவசாய நலச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டுருக்கேன். அநேகமாக இன்றைக்கி பட்டு விவசாயிகள் தொடர்ந்து பேட்ச் ஃபெயிலியர் என்பது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. போன மாதமும் ஃபெயிலியரு, இந்த மாதமும் பட்டுக்கூடு உற்பத்தி பண்ண முடியாமல் வெளியே கொட்டக்கூடிய நிலைமை என்பது இருக்குது. இதுக்கு காரணம் முழுக்க பட்டு வளர்ச்சித்துறையினுடைய அந்த க்ரைனேஜு, அதே போல் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய லைசன்ஸோடு இருக்கக்கூடிய ஜாக்கி சென்ட்ரு, இதனுடைய பராமரிப்புகள்லாம் சரியில்லைங்கிற விஷயத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிறேன். அப்போ இன்றைக்கி என்னென்னா, 1979 பட்டு வளர்ச்சித்துறை என்பது தனியாக இங்கே தமிழ்நாட்டில் செயல்படுது. அந்த தனியாக செயல்படுறதுனுடைய விளைவு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தோட்ட பராமரிப்புகள்லேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பல நோய் தாக்குதல்கள் வருது. அப்போ கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஜேஎஸ் போன்றவங்க தோட்ட பராமரிப்பு எப்படி செய்யணும், பட்டு மனைகளில் எந்த மாதிரியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறத வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து அவங்களோட விவசாயிகளோடவே பயணிப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அதுக்கு ஆளே இல்லை. அப்போ ஒருங்கிணைந்த ஒரு விவசாயத்தை தாண்டி ஒரு பண முதலீடோடு செய்யக்கூடிய ஒரு தொழிலில் விவசாயிகளை கொண்டு டார்கெட் அடிப்படையில் பண்ணி விட்டுட்டு அந்த விவசாயிகளை கண்காணிக்க முடியாத நிலைமைக்கு பட்டு வளர்ச்சித்துறையோ இல்லை அரசோ போகுதுன்னு சொல்லிச்சுன்னா அவங்களை பாதுகாக்கிறது யார்? அப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி என்னென்னா, 20 ஆண்டுகளுக்கு மேலாக இன்சூரன்ஸ் என்பது அரசே விவசாயிகளுக்கு பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் என்பது இல்லை. அப்போ இந்த 2 பேட்ச் தொடர்ந்து அந்த விவசாயிக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அனைத்து வகையான பொருட்களும் விலையேறி போச்சு. அவர் வாங்கின கடனையும் கூட கட்ட முடியாத நிலைமையில் இன்றைக்கி விவசாயி தமிழ்நாடு பூரா பட்டு விவசாயிகளும் சரி, மற்ற விவசாயிகளும் அப்படி தான் இன்றைக்கி நிலைமை என்பது இருக்குது. அப்போது இந்த தோட்டத்தை பராமரிப்பது, அந்த இன்சூரன்ஸை புதுப்பிக்காத நிலைமை, அங்காடிகளில் கொண்டு போய் பணத்தை போட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா அந்த பணமும் கூட இன்றைக்கி விவசாயிகளுக்கு 1 மாத காலத்துக்கு மேலே ஆயிடுது கொடுக்கறக்கு. அப்போ நாங்கள் எங்கேயுமே கடன் சொல்ல முடியாது. முட்டைக்கோ அல்லது இளம்புழுவுக்கோ அல்லது உரம் வாங்கினாலோ அல்லது சில தளவாட பொருட்கள் வாங்கினாலோ நாங்கள் எங்கேயுமே போய் கடன் சொல்ல முடியாது, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் நாங்கள் உற்பத்தி பண்ணுற விஷயத்துக்கு மட்டும் எதுவுமே இல்லாமல் நஷ்டத்தையே சந்திச்சிட்டு இருக்கிறதுனால பட்டு வளர்ச்சித்துறை இதில் கவனம் செலுத்தி நீங்கள் பண்ணணுங்கிற விஷயத்தை இப்போ இருக்கக்கூடிய நம்ம துறையினுடைய மதன் ராஜா அமைச்சரிடம் கூட மனு கொடுத்தோம். போன வாரத்தில் மனு கொடுத்து
இதன் மேலே உரிய நடவடிக்கை எடுங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து பட்டு விவசாயிகள் பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை உள்ளடக்கி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்பவெப்பநிலை வந்து காரணம் காட்டுறாங்க. அப்போ தட்பவெப்பநிலை என்பது கடந்த மாதம் தட்பவெப்பநிலையில் பாதிச்சதுன்னு சொல்லுச்சுன்னா ரைட்டு, நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த மாதம் கிளைமேட் மாறிடுச்சு, நல்ல காற்று இருக்குது. ஆனால் இந்த சூழல்லையுமே நாங்கள் எடுக்க முடியல. ஏன்னா பாலக்காட்டு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று திண்டுக்கல் தாண்டியும் கூட அந்த காற்று போகுது. திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர், திண்டுக்கல் இதெல்லாம் தாண்டி போகுது. அப்போ அந்த பகுதியில் நல்ல விதமாக எடுத்துகிட்டு இருந்த விவசாயிகளே வந்து இன்றைக்கி அந்த கூடு உற்பத்தி பண்ண முடியாத ஒரு அவல நிலை என்பது இருக்குது. இதை வந்து சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணலின்னு சொல்லிச்சுன்னா பட்டு விவசாயிகள் அனைவரும் வந்து ஏன்னா எங்களுடைய சொல் விவசாயிகள் சொல்கிற கோரிக்கையை நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்காமல் எங்களுடைய மனுக்களை வாங்கி வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சரியில்லை. இதையெல்லாம் நாங்கள் வந்து மாநில அளவுக்கு அல்லது இந்திய அளவுக்கு தெரியப்படுத்தோன்னு சொல்லிச்சுன்னா இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து தான் முறையிடணும். அதை நோக்கி நாங்கள் செல்றதுக்கான அடிப்படை விதையாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்போ